ஒன்றுக்கு ஒன்று 1+1 எப்போவுமே 2 தாங்க. 1+1 = 11 யாருமே முடிவுக்கு வந்துடாதீங்க. பாஜக மாநில தலைவர் மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அக்கட்சியின் நிர்வாகியும் நடிகையுமான குஷ்பு பதிலளித்துள்ளார். காங்கிரஸ்காரங்க இருக்கிறாங்கன்னா அப்போ அவங்க அரசியல்ல இருக்கக்கூடாது தான் நான் சொல்லுவேன். புதுசு இல்லையே, நேற்று சௌமியாவை கைது பண்ணாங்க, இதுக்கு முன்னாடி தமிழிசையை கைது பண்ணாங்க. கைது பண்ணுறது புதுசு கிடையாது. அதான் சொல்லிட்டேன், ஜனநாயக ரீதியாக எதுவுமே இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கலை. கைது பண்ணால் பண்ணட்டும், பார்க்குறோம். பாஜக மாநில தலைவரை மாற்றுவதற்கான வாய்ப்பு வந்திருக்கா? ஏன்னா இப்போ கிஷன் ரெட்டியை தேர்தல் இங்கே அதிகாரியாக 1க்கு 1 1+1 எப்போவுமே 2 தாங்க. 1+1 = 11 யாருமே முடிவுக்கு வந்துடாதீங்க. தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை தமிழ்நாட்டில் நடந்துருக்கு. இந்த டைம் நேற்று முதல்வர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம் இது தமிழ்நாடு ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதான் நான் சொன்னேனே, பார்க்கும்போது எதுக்கு பண்ணுறாங்கன்னா, நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பை உங்களால் தர முடியலன்னா இன்றைக்கி பெண்களுக்காக நீங்கள் மையம் திறப்பு விழா கொண்டாடுறீங்க. தெளிவாக இருக்கட்டும், என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோம். முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கட்டும். பெண்களுக்கு ஒரு வன்கொடுமை நடந்தால் அது எந்த மாநிலம் இருந்தாலும் எல்லை மீறி, நம்ம தமிழகத்தில் மட்டுமில்லை, நம்ம இந்தியாவில் எந்தெந்த பார்டர்ஸ் இருக்கோ ஸ்டேட் வைஸ், அது எல்லாமே தாண்டி நம்ம குரல் கொடுக்கணும். பெண்ணுக்கு இந்த மாதிரி வன்கொடுமைகள் நடக்கும்போது, ஒரு பெண்ணுக்கு நடந்திருக்கு, அவள் எந்த ஜாதி சம்மந்தப்பட்டது, எந்த மதத்தில் சம்மந்தப்பட்டது, எந்த ஒரு கட்சி ரீதியாக சம்மந்தப்பட்டிருக்கானா அதெல்லாம் பார்க்கக்கூடாது. பெண்ணுக்கு ஒரு வன்கொடுமை நடக்கும்போது, இந்த மாதிரி தாக்குதல் நடக்கும்போது ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒரு செயல் இருக்குதான் நம்ம பார்க்கணுன்னு தவிர அங்கே தான் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்வேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.